வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் 1984 வருஷம் அக்டோபர் மாதம் 23 டைரக்ஷன் மற்றும் ஸ்டோரி ஆர் சுந்தரராஜன் அவர்களோட கதை மற்றும் இயக்கத்தில் ப்ரொடியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா தூயவன் பஞ்சு அருணாச்சலம் அவங்களோட ப்ரொடியூஷனில் மியூசிக் இசைஞானி இளையராஜா அவரோட இசையில் விஜயகாந்த், ரேவதி, ராதாரவி, கோவை சரளா, செந்தில், கவுண்டமணி மற்றும் பலர் நடித்து 1984 வருஷம் அக்டோபர் மாதம் 23 வெளிவந்த வைதேகி காத்திருந்தாள் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று இன்றைக்கி பார்த்துக்கிட்டா இன்றைய காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டனா எத்தனையோ படங்கள் பார்த்தோன்னா பாடல்களே இல்லாமல் வந்திருக்குது. பாடல்கள் 1-2 பாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டுருக்குது. மேக்ஸிமம் பார்த்தோன்னா எல்லா படத்துலையும் பார்த்தோன்னா 1-2 பாட்டு இருக்குது. ஆனால் ஒரு சில படங்களில் பாடல்களே இல்லாமல் இருக்குது. ஆனால் பாடல்களை வச்சு படம் எடுத்த படமாக அந்த படம் தான். படம் உருவாக்கும் போதே பார்த்துக்கிட்டனா பஞ்சு அருணாச்சலம் பார்த்துக்கிட்டனா இசைராணி பார்க்கும்போது இவர் பார்த்துக்கிட்டனா ஒரு டியூன் சொல்லியிருக்கா. அப்படி அது இந்த மேகம் கருக்குதுலே அந்த ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டு. அந்த பாட்டோட டியூனை போட்ட உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா இளையராஜா சார்ட்ட கேட்டுக்க. அப்படி சார் எனக்கு டியூனை கொடுங்க கேட்ட உடனே இளையராஜா சார் இல்லை நான் தரமாட்டேன், இது பார்த்துக்கிட்டனா இது தரணும்னா ஒரு 6 பாட்டு பார்த்து படத்துக்காண்டி போட்டிருக்கேன், இந்த 6 பாட்டையும் மொத்தமாக ஒரே கேம்போவாக வாங்கிக்கிற மாதிரி தான் சொல்லுங்கள் தரேன்னு சொல்லி அப்படி தான் அந்த படம் உருவாச்சு. ஏன்னா ஒரு பாட்டு கொடுத்தா மொத்தமே கெட்டு போயிடும் அப்படின்ட்டு மொத்தமாக கொடுத்துட்டா. அப்படி மொத்த பாட்டலையும் கொடுத்ததுக்கப்புறம் பாடல்களை வச்சு பார்த்துக்கிட்டனா இந்த படத்தோட கதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உருவாகுச்சு. படத்தோட கதை பார்த்துக்கிட்டனா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. படம் பார்த்துக்கிட்டனா ஊரில் பார்த்துக்கிட்டனா ஒரு பையன் இருக்கான். ஊரில் பார்த்துக்கிட்டனா ஒரு ஆள் இருக்கான். அவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனால பார்த்துக்கிட்டனா ரொம்ப சோர்வாகி ஈவினிங் பார்த்தோன்னா ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்தோன்னா பாட ஆரம்பிச்சுவார். அவருக்கு என்ன சோகம் அப்படின்னு கேட்டால் விஜயகாந்த் பார்த்துக்கிட்டனா ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டனா அவங்க மாமா பொண்ணை பார்த்துக்கிட்டனா கட்டிக்க போகிறேன் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும், லவ் பண்ணுவாங்க. கட்டிக்க போகிறேன்னு சொன்னால் இல்லை கல்யாணம் பண்ண மாட்டேன் போ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டீஸ் பண்ணுவாங்க அந்த மாமா பொண்ணை. அதுக்காக பார்த்தா அந்த மாமா பொண்ணை பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுக்கிட்டு என்னை கட்டிக்க மாட்டேன் வைக்கமான்னு சொல்லிட்டு அரளி விதையை பார்த்தீங்கன்னா அரைச்சி குடிச்சிடும். அப்படி அரைச்சி குடிச்சு அந்த அரளி விதையை அரைச்சி குடித்து அந்த பொண்ணு சாக போகிற தருவாயை பார்த்துக்கிட்டனா ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா பார்த்துக்கிட்டனா அந்த பொண்ணு பொழைச்சிக்கும் அப்படிங்கிற இது வரும்போது வீடு ஃபுல்லாக தேடி பார்க்கும்போது பார்த்துக்கிட்டனா தண்ணி கிடைக்காது. தண்ணி குடிக்காமல் தண்ணி கொடுக்காதனால அந்த மாமா பொண்ணு செத்து போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஊரில் யார் கேட்டாலும் தண்ணி பிடிச்சி கொடுக்குற ஒரு கேரக்டராக பார்த்து நடிச்சிருப்பா விஜயகாந்த் சார். அப்படியே பார்த்துக்கிட்டனா இந்த பக்கம் ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ளாஷ்பேக்னா ரேவதிக்கு பார்த்துக்கிட்டனா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா மறுவீடு அதாவது தன்னோட கணவர் வீட்டுக்கு போகும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் காற்றை கடக்கும்போது ஓடையில் போகும்போது பரிசலில் பார்த்துக்கிட்டுக்கிட்டனா போகும்போது பார்த்துக்கிட்டனா அந்த பரிசலை பார்த்துக்கிட்டனா சூழலில் மாட்டி மாப்பிள்ளை மட்டும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறா. அப்படி இப்படி இந்த பக்கமும் சோகமும் அந்த பக்கமும் சோகம். இந்த 2 பேர்த்தோட சோகமும் பார்த்துக்கிட்டனா சரி ஓகே இப்படி தான் போகும்போது உங்கள் 2 பேர்த்துக்கும் காதலும் நினைக்கும் போது அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தரராஜன் இவங்க 2 பேர் இப்படியே இல்லை, 2 பேர் சோகமாக தான் இருப்பாங்க. இதில் பார்த்துக்கிட்டனா இன்னொரு லவ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூஸ் பண்ணுவோம். அப்படி அவர் யாருன்னா நம்ம ராதாரவியோட தங்கச்சி பார்த்துக்கிட்டனா அந்த ஊர்லேயே வளர்ந்து அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்த பிள்ளை. அதாவது பார்த்துக்கிட்டனா ஒரு கண்டு வெட்டி கடன் கொடுக்குற ஒரு தங்கச்சியோட அண்ணனோட தங்கச்சி. இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காண்டி வேலை தேடி வர பையனை பார்த்தா அந்த பொண்ணு காதலிக்குது. இந்த 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா காதலிக்கும் போது இவங்க 2 பேரோட காதல் பார்த்தீங்கன்னா சேர்ந்துச்சா இல்லையா. இவங்க 2 பேரோட காதலுக்கு பார்த்தீங்கன்னா சோகத்தில் முடிஞ்ச 2 தம்பதி பார்த்தீங்கன்னா எப்படி உதவி பண்ணி சேர்த்து வச்சாங்களா இல்லையா அப்படின்ட்டு கதையை பார்த்தீங்கன்னா கொண்டாந்து அப்படி நம்ம சுந்தரராஜன் சார் இதான் பார்த்துக்கிட்டா இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா 3 காதல் கதையாக இருந்தாலும் கொண்டு போன விதங்கள் பார்த்துக்கிட்டனா ஒவ்வொன்றும் பார்த்தா அற்புதமாக இருக்கும். ஒன்று இந்த படத்தில் எவ்ரி ஒரு 25 நிமிஷத்துக்கும் பார்த்துக்கிட்டனா பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக சொன்னால் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொரு 25 நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த படம் பார்த்துக்கிட்டனா பாட்டை மையப்படுத்தி கதையை உருவாக்கின படம் இந்த படம். அப்படிங்கும்போது பார்த்துக்கிட்டனா பாடல்கள் இல்லாமல் இந்த படம் கிடையாது. பாட்டை வச்சு இந்த படம் எடுத்துக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்துக்கிட்டனா அந்த மாதிரி தான் பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலாம் பார்த்துக்கிட்டனா ஆளினால் அழகராஜா மெக்கானிக் ஷாப் அப்படின்னு பார்த்துக்கிட்டனா உலக புகழ்பெற்ற நம்ம செந்தில் கவுண்டமணி சார் காமெடி பார்த்து இந்த படத்தில் இருக்கும்.
ஏன்னா அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடி அனைத்துமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. அப்படி அந்த செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் கேட்பப்படி யதார்த்தமாக நடிச்சிருப்பா அப்படி செந்தில்லாம் வந்து பார்த்துக்கிட்டா செந்தில் சார்லாம். எப்படி நீங்கள் எப்போவுமே ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்துக்கிட்டனா எனக்கு ரொம்ப மனசோர்வாக இருந்தால் ஒரு முளை பூ வாங்கிட்டு ஒரு அல்வா வாங்கிட்டு என் பாயிண்ட் போய் சொல்லுவேன். அவள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு நாங்கள் ஆத்தங்கரைக்கு போயிடுவோம். அவன் மட்டும் அவள் ஏன் மட்டும் படுக்கான்னு அவன் மட்டும் படுக்க அப்படியே உஜாலாவாக இருக்குன்னு சொல்லும்போது அதை செந்தில் சார் கொடுக்குற அந்த ரியாக்ஷன்லாம் பார்த்துக்கிட்டுனா அல்டிமேட்டாக இருக்கும். அல்டிமேட்டாக இருந்துட்டு இந்த பக்கம் போனால் சாவு வராது, இந்த பக்கம் போனால் தான் இது வரும்னு சொல்லிட்டு சந்தோஷம் வரும்னு சொல்லும்போது அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டா கவுண்டமணி பொண்டாட்டியே வந்து பார்த்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ண ட்ரை பண்ண மாட்டாலும் அவரையும் கொடுத்துருவோம். அப்படி ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்லவர், நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டனா கொடுத்தா வருவாங்கன்னு, இவங்க வரவே இல்லைன்னு சொல்லிவிட்டு கவுண்டமணி கோத்தோட சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எப்படி மெக்கானிக் ஆனீங்க சார், நீங்கள் எப்படி வந்து பார்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி ஆனீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வேணும், நான் வந்து பார்த்தா சிரிப்பி மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன்னா போய் சொல்லணும், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த வச்சுருப்பா. அப்படி ஊரில் வந்து பார்த்துக்கிட்டா அந்த பெட்டர் மார்க்ஸ் காமெடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெட்டர் மார்க்ஸ் காமெடி வந்து பார்த்து இந்த படத்தில் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ரொம்ப புகழ்பெற்ற காமெடினா அந்த பெட்டர் மார்க்ஸ் காமெடி. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டனா பெட்டர் மார்க்ஸ் ஐட்டாக தான் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது வந்து பார்த்துக்கிட்டனா அந்த காமெடி நம்ம கண்டிப்பாக வந்து போகும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டமணி செஞ்சு சார் காமெடி பண்ண படத்தில் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி போகிறாலும் இன்றைக்கி அந்த பெட்டர் மார்க்ஸ் ஐட்டவே பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அந்த காமெடி வந்துச்சுல அப்போ நமக்கு யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிற மாதிரி நிறைய சீன்கள் இருக்கும். அதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி ராதாரவி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக நடிச்சிருப்பா. அப்படி அவரோட பேரே வந்து பார்த்துக்கிட்டா வெள்ளிக்கிழமை ராமசாமி. அது என்னடா ராமசாமி வெள்ளிக்கிழமை சேர்ந்துக்குன்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் ஒரு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ராமசாமின்ட்டு. ராதாரவி சார் பார்த்துக்கிட்டா அவருக்கே உண்டான ஒரு தோணியில் அவருக்கே உண்டான ஒரு மிரட்டலான அடிப்படை வந்து பார்த்தா கொடுத்து அவ்வளோ அப்புறமா நடிச்சிருப்பா. அப்படி மற்றபடி இந்த படத்தில் அங்கங்கே விரட்டி எண்ணிடலாம். சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கேரக்டர் மொத்தமாகவே இருக்கும். ஆனால் அந்த 10-15 கேரக்டருக்குமே வந்து பார்த்துக்கிட்டனா கரெக்டான இதை கொடுத்து படத்தை வந்து பார்த்தா கொண்டு போயிருப்பாங்க. அதான் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படம் நமக்கு எங்கேயுமே போரே அடிக்காமல் தொய்வே இல்லாமல் அது ஒரு ஃப்ரீ மைண்டாகவே போகும். ஆனால் விஜயகாந்த் சார் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ப்ளே பண்ணியிருப்பா. அப்படி படம் முழுக்க அதிகமாக பேச மாட்டா. அப்படி அதிகமாக வந்து பார்த்துக்கிட்டனா சண்டை போட மாட்டா. அப்படி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு புடைக்கிற மாதிரி கண் வெடிக்கிற மாதிரி பார்த்தா வசனங்கள் இருக்காது. ஆனால் அவர் நடிச்சிருப்பா. அப்படி அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இந்த மாதிரி செட்டில் நடிக்கிறது பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கை வந்த கலை. நைட்டு 2 மணிக்கு எழுப்பி விட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி நடிங்க சார்னு சொன்னாலும் அவர் வந்து பார்த்துக்கிட்டா நடிச்சு கொடுப்பா. அப்படி ஆனால் இன்றைக்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டேன் இன்றைக்கி இருக்க ஹீரோஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஷூட்டிங் வச்சாலும் நான் வரமாட்டேன் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எடுக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டனா நைட்டு ஒரு 11:30 மணிக்கு வந்து பார்த்துக்கிட்டனா டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பியிருக்கா. அப்படி எடுக்கணுமா ஸோ உடனே வந்துடுன்ட்டு கண்ணெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டனா நல்லா தூக்க கடத்தில் போய் கண்ணெல்லாம் செவக்கன்னு அந்த அருவாள் பிடிச்சி நிற்பா. அப்படி அந்த கேட்டில் போய் அந்த நிற்கும் போதும் ராதாரவி சார்ட்ட போய் சொல்லியிருக்காங்க சார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொன்னேன். ராஜா நாளைக்கு பண்ணிக்கலாம் சொல்லணும், இல்லை அவர் வந்துட்டு அப்படிங்க விஜயகாந்த் வந்துட்டார் சொன்னோன்னே அவரும் வந்து பார்த்துக்கிட்டனா போயிட்டு அந்த விஷயம் நடிச்சிருக்கா. அப்படி அந்த டைலாக்ல வந்து பார்த்துக்கிட்டா கிளைமேக்ஸ் டைலாக் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு பஞ்ச் ரொம்ப வந்து பார்த்தா ஆக்ரோஷமாக இருக்கும். ஆனால் அதை வந்து பார்த்துக்கிட்டா நீ யார் இது நிற்கிறியா தெரியுமா அப்படி மாதிரி கேட்கும்போது எனக்கு என்னமோ அந்த டைலாக் வந்து பார்த்துக்கிட்டா விஜயகாந்த் சாரவே வந்து பார்த்தோன்னு சொன்ன மாதிரி நடுராத்திரி 2 மணிக்கு வந்து பார்த்தா எழுப்பி போட்டு இந்த மாதிரி பார்த்தா எகித்து நிற்கிறியா அப்படின்னு ஒரு கோவத்தில் கேட்ட மாதிரியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா அந்த படத்தில் வசனங்களும் பார்த்தா அற்புதமாக இருக்கும். படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா காமெடிக்கு வந்து பார்த்தா பஞ்சமே இல்லாமல் இருந்தாலும் படத்தோட கதை வந்து பார்த்துக்கிட்டனா எங்கேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொய்வு இல்லாமல் கொண்டு போனதான் இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா மிக ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி ரேவதிக்கு வந்து பார்த்தோம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து பார்த்தோம் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, இவங்க 2 பேரோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சவனே பார்த்துக்கிட்டனா இந்த இளம் ஜோடிகளுக்கு வந்து பார்த்தோம் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்ட்டு நிறையா வந்து பார்த்துக்கிட்டனா கொண்டு போனதான் இந்த படத்தோட பார்த்தா மிகப்பெரிய ஒரு இது. நமக்கு வந்து பார்த்துக்கிட்டனா படத்தோட கதைன்னு பெருசாகவும் சொல்லவும் முடியாது, எங்கேயுமே பார்த்து ஊழ் பண்ணாமல் இருப்பாங்க. அதான் வந்து பார்த்துக்கிட்டனா இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா நிறைய பாடல்கள்னாலும் இந்த அழகு மலர் ஆடை அப்படிங்கிற ஒரு சாங் வந்து பார்த்துக்கிட்டா நம்ம வாலிசாக எதிர்ப்பா. அப்படி அந்த பாடம் வந்து பார்த்துக்கிட்டா இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டா நிறைய பேருக்கு பிடிச்ச சாங்கில் பிளேலிஸ்ட்டில் ஒரு சாங்காகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டா இந்த பாட்டு இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே அந்த பாட்டு வந்து பார்த்துக்கிட்டா நம்ம கங்கை அமரன் சார் எதிர்ப்பா. அப்படி அந்த பாட்டும் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமான பாடலாகும். அதே மாதிரி காத்திருந்து பாட்டு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்துக்கிட்டா 2 இடத்துல வரும். அந்த பாட்டை வந்து பார்த்துக்கிட்டா இவங்களே எழுதியிருக்காங்க. நிறைய பாடல்கள் வந்து பார்த்துக்கிட்ட படத்தில் இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கேட்குற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் பாட்டுக்காண்டி ஓடின படங்கள் அப்படின்னா
நிறைய படங்கள் சொல்லலாம். ஆனால் பாட்டுக்காண்டி கதையை உருவாக்கி ஹிட்டு கொடுத்த படம் அப்படின்னா அது இந்த படம் மட்டும்தான், வைதேகி காத்திருந்தாள். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க கண்டிப்பாக கட்டாயம் ஒரு டைம் இந்த படத்தை பாருங்கள். விஜயகாந்த் சார் நடிப்பு அற்புதமாக இருக்கும். நம்ம கோவை சார்லாம், செந்தில், கவுண்டமணி அவங்களோட காமெடி அற்புதமாக இருக்கும். ரேவதியோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல, மிரட்டியிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை ராமசாமி நம்ம ராதா ரவி சார்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அந்த கம்பீரமான குரலில் கனத்த குரலை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அல்டிமேட்டாக மிரட்டியிருப்பா. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். படத்துக்கு பின்னணி இசையை வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் அற்புதமாக கொடுத்துருப்பா. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவியம் தாங்க. விஜயகாந்த் சார் மிரட்டி நடித்த படம். இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பிறகு தெலுங்குலேயும் கன்னடத்துலையும் ரீமேக் பண்ணாங்க. ஆனாலும் தமிழில் வந்து பார்த்தா ஒரு நல்ல மிகப்பெரிய ஹிட் ஏற்பட்ட படம். விஜயகாந்த் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருப்புமுனை ஏற்பட்ட படம்னா இந்த வைதேகி காத்திருந்தாள். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படத்தை வர காமெடி அனைத்துமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து பார்த்த படத்தில் காமெடி போட்டால் நான் உட்காந்து பார்த்துருவேன். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வர காமெடிகள் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். மீண்டும் ஒரு நான் பார்த்த படங்கள் டாப்பிக்லேயோ அல்லது தமிழ் சினிமா செய்திகளையோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, முழு வீடியோ பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்பும் முழு வீடியோ வாட்சிங் டைம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கும். அதனால் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு நான் பார்த்த படங்கள் அல்லது தமிழ் சினிமா செய்திகளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.